தென்மேற்கு வங்காள விரிகுடா கடற்பரப்பில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இன்று மாலை வேளையில் திருகோணமலைக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் இடையில் கடற்கரையை கடக்கக்கூடும் என்று வளிமண்டல திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டல திணைக்களம் விடுவித்துள்ள எதிர்வரும் 36 மணித்தியாலத்துக்கான வானிலை முன்னறிவிப்புக்கு அமைய வடமாகாணத்துக்கு சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் திணைக்களம் மேலும் கூறியதாவது, இந்த ஆண்ட காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று பிற்பகல் 1 மணியளவிலிருந்து மட்டக்களப்பிலிருந்து கிழக்கு திசையில் சுமார் 160 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருந்தது. நாட்டின் வடக்கு பகுதியில் மேகமூட்டமான வானம் காணப்படுவதுடன் வடமாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். வடமேல் மத்திய மற்றும் மூவா மாகாணங்களிலும் புலனறுவை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். ஏனைய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வட மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 50-60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். சில சந்தர்ப்பங்களில் இது 70 கிலோமீட்டர் வேகத்திலான கடுங்காற்றாக அதிகரிக்கலாம் என்றும் அச்சப்படுகிறது. வடமேல் மத்திய ஊவா மற்றும் மேல் மாகாணங்களில் அவ்வப்போது மடத்தியாலத்துக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் வீசக்கூடும். எனவே பொதுமக்கள் இடியுடன் கூடிய மழையின் போது ஏற்படக்கூடிய தற்காலிகமான பலத்த காற்று மற்றும் மின்ன தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. நாட்டின் 4 மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்ட மண்சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 4 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பதுளை, கண்டி, மாத்தறை, நுவரேலி ஆகிய மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையை தொடர்ந்து நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பதுளை மாவட்டத்தில் பசறை, பதுளை, ஹாலியல, மீகா, ஹலிவுல, கந்தகொட்டிய, வெளிமடை, லுடுகணை மற்றும் ஊவா பரணகம ஆகிய பிரதேச செயல பிரிவுகளுக்கு முதலாம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது. கேண்டி மாவட்டத்தில் மினிப்பே பிரதேச செயலக பிரிவுக்கு முதலாம் நிலை மண்சரிவு எச்சரிக்கையும், உடதும்புற பிரதேச செயலக பிரிவுக்கு 2ஆம் நிலை மண்சரிவு அபாய எச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மழையுடனான வானிலை நிலவுவதால் மண்சரிவுக்கான அறிகுறிகள் தென்படும் பட்சத்தில் அது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள். தெகுவளை பகுதியில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு தெகுவளை மெரையன் டிரைவ் பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றின் உரிமையாளரை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இந்நிலையில் உந்துருளியில் வந்த இருவரினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ள நிலையில் விருந்தகத்தின் உரிமையாளர் காயங்களுடன் களிப்போவில மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறை மேலும் செய்திகள் தெரிவித்துள்ளனர். அனர்த்தத்தால் உயிரிழந்த உயிர்களை மீண்டும் பெற முடியாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்க அரசாங்கம் அனைத்து ஆதரவையும் வழங்கும் என ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். அனர்த்தத்தை எதிர்கொண்ட மக்களுக்கு முன்னர் இருந்ததை விட சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்குவதே தனது குறிக்கோள் என்றும் அதற்கான வலுவான திட்டம் தற்போது வெற்றிகரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அந்த மக்களை 2048 வரை காத்திருக்க செய்யப் போவதில்லை என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். டித்வா சூறாவளியால் முழுமையாக வீடுகளை இழந்த குருநாகல் மாவட்ட மக்களுக்கான புதிய வீடுகளை நிர்மாணிக்கும் பணிகள் மற்றும் இழப்பீடு வழங்கும் நிகழ்ச்சி நேற்று பிற்பகல் கெபேகன விதிக்குளிய பிரதேசத்தில் நடைபெற்ற போது ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். பேரளவிலிருந்து மீள்வதற்கு நீண்ட காலம் எடுக்கும் என்று சிலர் எதிர்பார்த்திருந்தாலும் தற்போது கணிசமான அளவிற்கு நாட்டையும் மக்களின் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க அரசாங்கம் முடிந்துள்ளது என்பதையும் சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதன்போது தைரியமாகவும் அர்ப்பணிப்புடன் அயராது செயற்பட்ட முப்படையினர் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட அனைவருக்கும் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்காலத்தில் எந்த ஒரு அழுத்தத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நாட்டு பொருளாதாரத்தை வலுவாக கட்டியெழுப்புவதற்காக ஒன்றிணைந்து செயற்படுவோம் என்றும் ஜனாதிபதி அனைவருக்கும் அழைப்பு விடுவித்திருந்தார். අපේ සාංගික දේපල වගේ සාමාන්‍ය අපේ ගම්වල සංස්කෘතියක් තියෙනවා අපි සාංගික දේපලට අත තියන්නේ එහෙමනේ අන්නේ හා සමාන ලෙසම අපි මේ බහණ්ඩාගාරයේ හැම රුපියලක්ම සාංගික දේපල බලා ගන්නවා වගේ බලා ගන්නවා ඒක මම ඕගොල්ලන් සහතික ඒ මොකක් වෙනුවෙන්ද ඒ ධනය නැවත පෙරලා තමුන්නාන්සලට යොදවන්න ඕන ඒ අනුව තමයි අපි මේකට කෝටි 50000ක් වෙන් කරා දෙසැම්බර් මාසෙත් කෝටි 10000කට ආසන්න ප්‍රමාණයක් අපි වියදම් කරන්න සැලසුම් කරලා තිබුණා විශාල වැඩ කොටසක්. ඒකදී අපි ඉස්සරලම කල්පනා කරනවා පාරවල් ටික හදන්න ඕන, පාලම් ටික හදන්න ඕන. සමහර ඒවා తాවකාලිකව. తాවකාලිකව තමයි හදන්න වෙන්නේ. නේද? සමහර පාලම් වැලි කොට්ට දාලා ගම්මානවල මිනිස්සු එකතු වෙලා හදලා තියෙනවා. හැබැයි ඒක ස්ථිර පාලමක් තියෙන්න ඕන. හැබැයි తాවකාලික පාලමත් අපිට අවශ්‍ය පරිදි අපි හදා ගන්න ඕනකම තිබෙනවා. නේ తాවකාලික වැඩ කොටසක් කරලා ඉතා ඉක්මනින් අපි වාරි මාර්ග මේ පාරවල් පද්ධතිය, පාලම්, රේල් පාර ඒවා හදන්න මුදල් වෙන් කරලා තිනවා. දැන් මේ අදාළ ආයතන ඒකට අවශ්‍ය සැලසුම් හදමින් තිබෙනවා.
நேற்றைய தினம் நடைபெற்ற பாராளுமன்றத்தில் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி மற்றும் அர்ச்சுனா ராம்நாத் ஆகியோருக்கு இடையில் கருத்து முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆறாவது பாராளுமன்றத்தில் இன்றைக்கு தோசை மத்தியானம் தோசை அதே நேரம் எங்கிட்ட முழு பாராளுமன்ற உறுப்பினர் என்பிபி மேயர் முழு பேரும் சாப்பிட்ற தோசை. ஆனால் நாங்கள் தோசை சாப்பிட்றோம், நாங்கள் வடையும் வாழைப்பழம் தான் சாப்பிட்றாங்க. வெக்கம் தன்னுடைய முஸ்லிம் சமூகத்துக்கு கூட அந்த 25,000 வேண்டி கொடுக்கலான்னு 319 குடும்பம் கடிதம் எழுதி அனுப்பியிருக்குது. இன்றைக்கும் 6ஆம் தேதி தலைக்கு மேலே தண்ணி நிற்குது. அந்த இடத்த சொல்கிறேன் நான் எங்கேண்டு விருதோட வட்டாரம் 601 கீழே புழுதிவயல் பிரதேசத்தில் ஜிஎஸ் கிராம சேவகர், அவர்கிட்ட பேர் வந்து முசாஃபிர், அவர் ஒரு முஸ்லீம். அதே நேரம் அங்கே இருக்கிற டிஎஸ் அவரோட பேர் முந்தல் ஜிஎஸ் அவரோட பேர் வந்து இமேஷா பெரேரா. வெக்கமையா அவங்க உங்களோட கேட்குற ஒரு 25,000 காசு 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் போயிருக்கிற நேரத்தில் அந்த முஸ்லீம் மக்கள் இந்த என்பிபி பிச்சைக்கார அரசாங்கத்திட்ட கேட்குறது ஒரு 25,000 காசு. தெற்கில் 75,000 50,000 கொடுக்குறீங்க. தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு விளங்கையில் இவர் 5 நேரம் தொழுறாராண்டு தண்ட சொந்த இனத்துக்கு எனக்கு ஒரு முஸ்லீம் நண்பர்கள் எடுத்து கவலைப்பட்டாளுகிறார்கள். தம்பி நீ ஒரு தமிழன், உன்னை நான் எனக்கு என்னுடைய புத்தகத்தில் என்ன கூட விமர்சிக்கிறது முஸ்லீம்கள். ஆனால் இன்றைக்கும் நான் எனக்கு கிடைச்ச 7 நிமிஷத்தில் காலமாக கிடைச்ச 5 நிமிஷத்தில் முள்ளத்தீவு எங்கட ரஜீவன் போன்றார்கள் சொல்லணும். இனத்துரோகிகள் அல்ல பாராளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் போன்றார்கள், இனத்துரோகிகள் அல்ல, கோடாலி காம்புகளும் அல்ல. இவர் எங்களுடைய ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினரோட போய் நின்ற படம் இது. அதுக்கு பிறகு இவர் எங்கட சுமந்திரனோட போய் நின்ற படம் இது. எங்களை பொறுத்தவரை இந்த அரசியலுக்கு ஆடி வந்து நக்ராக்கள் நாங்கள் இல்லை. நான் தமிழன், நான் சுவாதீனமாக இந்த பாராளுமன்றம் வந்து ரஜீவன் போன்றார்கள் வெக்கப்படணும். மதில் பாஞ்சு போய் தோசை சாப்பிட்டு அடுத்த போன் களவு எடுத்து வரது கள்ளன். உங்கள்கிட்ட என்பிபியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வழக்கு போடப்பட்டிருக்கிறது போன் கள்ளன். இப்படியானவர்கள் வடக்கு மாநிலத்தை நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அதை நான் டிசிசி மீட்டிங்கில் இந்த தூசண வார்த்தை கதைக்கல. நான் இங்கே வந்து இந்த பாராளுமன்றத்தில் அந்த தூசண வார்த்தை கதைத்ததை தான் முறைப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களால் அதை பற்றி கதை கேளும் என்ன வெக்கமென்றால் வழிவடக்கு காடி விடியை பற்றி ஒரு வசனம் கதை கேளாது. இந்த செம்மறி என்று சொன்னா செம்மறி ஆடு வாயால கதை கேளும் தப்பற விசாய் செம்மறி ஆடு வாயால கதை கேளும் அந்த செம்மறி ஆடு எனக்கு சொல்லும் அர்ச்சுனா என்ன செம்மறி என்று சொல்லாத, இந்த செம்மறி என்று சொல்லாத என்றா எனக்கு ஒரிஜினல் செம்மறி எனக்கு விளைக்குது. செம்மறியை விட கேவலமான ஒரு கூட்டம் வழிவடக்கு காணிகளை பற்றி விதிக்கிறார். தப்புறதாக வழிவடக்கு காணி விடுவிப்பு பற்றி கதை கேளாது, தையடி பட்சரை பற்றி கதை கேளாது, மக்களுடைய காணிகள் ஆமிகார் பிடிச்சி வச்சிருக்காங்க அதை பற்றி கதை கேளாது, அந்த 169 மில்லியன் இண்டோர் ஸ்டேடியம் அதை பற்றி கதை கேளாது. பெரிய ஜென்டில்மேன் மாதிரி வசனங்கள் பாதிக்க நான் சொல்றார். மொனரகல தனமெல்வில அம்பேகமுக பிரதேச வனப்பகுதிகளில் 1 ஏக்கர் பரப்பிலான கஞ்சா செடி ஒன்று சுற்றுவளைக்கப்பட்டு அழிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்தோடு சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று மொனரகலை மாவட்ட விசேட அதிரடிப்படையின் புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது கஞ்சா சேனை சுற்றிவளைக்கப்பட்டுள்ளது. குறித்த நிலத்தில் சுமார் 30,000 கஞ்சா செடிகள் இறந்துள்ளதோடு அதன் மதிப்பு ரூபாய் 10 கோடிக்கு மேல் உள்ளதென்று மதிப்பிடப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபரை வெள்ளவாயா நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதோடும் கஞ்சா செடிகளையும் தீயிட்டு எரித்துள்ளதோடும் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டில் தற்போது பெய்து வரும் கடும் மழை காரணமாக ராஜாங்கனி நீர்த்தேக்கத்தின் 6 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இவற்றில் 4 வான்கதவுகள் தலா 4 அடி மற்றும் 2 வான்கதவுகள் தலா 2 அடி என்று திறக்கப்பட்டுள்ளன. இதன் மூலம் வினாடிக்கு 50,176 கன அடி நீர் கலா ஓயாவிற்கு திறந்துவிடப்பட்டதாக நீர்த்தேக்கத்துக்கு பொறுப்பான நீர்ப்பாசன பொறியியலாளர் தெரிவித்துள்ளார். பிரதமர் ஹரணி அமரசூரியக்கு எதிராக எதிர்க்கட்சியினர் கொண்டு வந்த துடிக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு நாம் அஞ்சப்போவதில்லை. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காகவே அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைக்கின்றார்கள் என்று தொழிலாளர் பிரதிநிதிகள் அமைச்சரும் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். எனினும் பிரதமர் மிகவும் தைரியமாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகின்றார். அவரை எமது அரசு பாதுகாக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் கல்வி சீர்திருத்தங்கள் மிகவும் அவசியமானவை என்பதை ஒட்டுமொத்த மக்களும் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். எனினும் 6ஆம் தர ஆங்கில பாடப்புத்தக தொகுதியில் ஏற்பட்ட சிறு தவறை அடிப்படையாக கொண்டு ஒட்டுமொத்த கல்வி சீர்திருத்தத்தையும் விமர்சிப்பது முறையற்றது. இந்த தவறு குறித்து கல்வி அமைச்சு, தேசிய கல்வி நிறுவனம் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஆகியன தனித்தனியான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. விசாரணைகளின் முடிவில் உண்மை வெளிவரும். இதனை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகள் தவறான விபத்தை காண்பிக்க முயற்சிக்கின்றார்கள். மக்கள் அதற்கு ஏமாற வேண்டாம்.
சர்ச்சைக்குரிய அந்த தகவல் ஏற்கனவே நீக்கப்பட்டுவிட்டது. மேலும் பிரதமர் ஹரணி அமர்சூரியவை இலக்கு வைத்து எதிர்க்கட்சியினர் கொண்டுவர துடிக்கும் நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு தாம் அஞ்ச போவதில்லை. பிரதமர் ஒரு பெண் என்பதற்காக அவர் மீது குற்றம் சுமத்தி பலவீனப்படுத்த நினைக்கின்றார்கள் என்றும், பிரதமர் மிகவும் தைரியமாக தனது செயற்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார் என்றும் பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலைய மக்களை உசாதீனம் செய்கிறதா என நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றுகையில் அவர் இந்த கேள்வியை எழுப்பியுள்ளார். பெருந்தோட்ட பகுதிகளில் வாழ்ந்து வரும் மக்களுக்கான வசதிகளை அரசாங்கத்தினால் செய்து கொடுக்கப்படவில்லை என்று அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். மலைய மக்களுக்கு காணி வழங்குவதும் வீடு வழங்குவதும் பொதுவான ஒரு திட்டம் எனவும், அது இந்திய அரசாங்கத்துடன் பேசி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட திட்டம் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது நாட்டில் ஏற்பட்டுள்ள பேரிடரால் பாதிக்கப்பட்ட மலையக மக்களுக்கு உரிய நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொதுவாக வீடமைப்பு திட்டமும் பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட நிவாரணங்கள் என்பன இருவேறு விடயங்களை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி பல்வேறு நிவாரண திட்டங்களை அறிவித்துள்ள போதிலும் மலையக மக்களுக்கு அந்த நிவாரணங்கள் கிடைக்கப்பெறவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். அண்மையில் நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற பாதுகாப்பு அமைச்சு ஆலோசனைக் கூட்டத்தில் ஜனாதிபதி மலையக மக்கள் தொடர்பில் ஒரு பேச்சுவார்த்தைகளும் பேசவில்லை எனவும் மனோ கணேசன் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க மீது மலையக மக்கள் நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். எனினும் நாளுக்கு நாள் அந்த நம்பிக்கைக்கு ஜனாதிபதி குறைக்கும் வகையில் ஜனாதிபதி செயற்படுகிறாரா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பேரிடரால் பாதிக்கப்பட்ட ஏனைய மக்களுக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுமாயின் அதே இழப்பீட்டுத் தொகை மலையக மக்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மலையக மக்கள் மாற்றான் தாய் பிள்ளைகள் அல்ல என மனோ கணேசன் மேலும் வலியுறுத்தியுள்ளார். 50 லட்சம் ரூபாய் காணி தருவதாக கூறுகிறார். அதில் காணி வாங்கிக் கொள்ளலாம், தவிர இன்னொரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர்களுக்கு வீடு கட்ட முடியும் என்று அவர் கூறிக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்திலே மலையக மக்கள், பெருந்தோட்ட மக்கள் எங்கீர்கள் என்பதை இந்த அரசாங்கம் வெளிப்படுத்தி கூற வேண்டும். பாருங்கள், இந்த பேரிடரிலே அதிகமாக துன்பத்தை சந்தித்தவர்கள் தான் கண்டி, நுவரெலிய, பதுளை, கேகாலை, மாத்தளை உட்பட பல மாவட்டங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய, மலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெருந்தோட்ட மக்கள். தொழிலாளர்களும் இருக்கிறார்கள், தொழில் செய்யாமல் பெருந்தோட்ட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருக்கிறார்கள். ஆக இந்த மக்கள் பொறுத்த பாருங்கள், இருக்கக்கூடிய 10,000 குறையானவர், 10,000 குறையாதோர் இன்றும் கூட இடம்பெற்றிருக்கிறார்கள். பலர் அங்கே இருக்கக்கூடிய பாடசாலைகளிலே சனசம நிலையங்களில் இருக்கிறார்கள், தவிர இன்னும் பலர் அவருடைய உறவினர் வீடுகளில் இருக்கிறார்கள். அது உண்மை. டிஸ்பிளேஸ்டாக இருக்கிறார்கள் அவர்கள், அது உண்மை. ஆகவே அந்த மக்களுக்கு இன்று செய்வதறியாத நிலையிலே திக்கு தெரியாக காட்டியிருக்கிறார்கள். ஏழை மக்களுக்கெல்லாம் பொறுத்தவரையிலே 50 லட்சம் ரூபாய் தரப்படுவதாக ஜனாதிபதி கூறுகிறார். ஆனால் இவர்களுக்கு அப்படி இல்லை. அதை இன்று அரசாங்கம் தெளிவாக விளக்கப்படுத்தி எங்களுக்கு கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், இந்திய வீடமைப்பு திட்டத்தை நாங்கள் எங்களது ஆட்சி காலத்திலே பிரதமர் நரேந்திர மோடியோட பேச்சுவார்த்தை நடத்தி 10,000 வீடுகளை, அதுக்கு முன்னாடி 4,000 வீடுகளை நாங்கள் பெற்றிருந்தோம். இன்று பாருங்கள், அந்த 10,000 வீடுகளில் இருந்து அந்த வீடு திட்டத்தில் உள்ள உதவித்தொகை பெற்று மலைய மக்கள் தருவதாக இன்று ஒரு பேச்சு அடிபடுகிறது. அதில் ஏற்றுக்கொள்ள மாட்ட ஒரு காலம். நேற்று இரவு நான் சம்பந்தமாக இலங்கையில் இந்திய தூதுவர் சந்தோஷ் ஜா அவர்களுக்கு நான் எனது கருத்து தெளிவான முறையில் எழுத்து மூலமாக அறிவித்திருக்கிறேன். தயவு செய்து இந்திய வீடமைப்பு திட்டத்தை, பெருந்தொகைக்கான வீடமைப்பு திட்டத்தை இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய பேரிடரிலே நிவாரணம் பெறக்கூடிய மக்களுக்கு, மலைய மக்களுக்கு பயன்படுத்த வேண்டாம் என்று கூறியிருக்கிறேன். அது வேறு, இது வேறு. இன்று ஏழை மக்கள் 50 லட்சம் ரூபாய் தர முடியும் என்றால் மலைய மக்கள் தர வேண்டும். நாங்கள் மாற்றாந்த பிள்ளைகளா, இரண்டாந்த குடிமக்களா கேட்க விரும்புகிறோம். ஆகவே அதை வைத்துக் கொண்டு இதை செய்யக்கூடாது. அது வேறு, இது வேறு. அதை இயல்பான காலகட்டத்திலே இலங்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, பெருந்தோட்டம் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய, காணியுரிமை இல்லாத, வீடுரிமை இல்லாத மக்களுக்கு காணியை தந்து வீடு பெற்றுத்தர திட்டமாகத்தான் நாங்கள் இந்தியாவிடம் பேசி இலங்கை கொண்டு வந்திருக்கிறோம். இலங்கைக்கு தனது பதவிக்காலத்தை நிறைவு செய்யும் அமெரிக்க தூதுவர் ஜீலிசிங் நேற்று வெளிவிகார அமைச்சரை விஜிதகரத்தை சந்தித்துள்ளார். இது தொடர்பான அமைச்சர் விஜிதகரத் தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் பதிவொன்றை கேட்டுள்ளார். தூதுவர் ஜீலிசிங் தனது பதவிக்காலத்தில் இலங்கை அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்துவதற்காக மேற்கொண்ட அயராத முயற்சிகளுக்காக நான் அவருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டேன். குறிப்பாக நித்வா சூறாவளியை தொடர்ந்து அமெரிக்க அதிகாரிகள் மிக விரைவாக உதவிகளை ஒருங்கிணைந்து வழங்கியமைக்காக எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார்.
அத்துடன் தூதுவர் ஜீல்சங் மேற்கொள்ளவிருக்கும் தனது அடுத்த கட்ட பணிகளுக்காக இலங்கை தனது நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதாகவும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். 83 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தமை மற்றும் கடத்தியமை ஆகிய குற்றச்சாட்டுகளுக்காக குற்றவாளியாக காணப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மாரசிங்கன இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. கொழும்பு பொரளை பகுதியில் 83.7 கிராம் ஹெரோயின் போதைப் பொருளை வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்திகமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம் அதிபரால் பிரதிவாதிக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டது. வழக்கின் மீதான நீண்ட விசாரணைக்கு பின்னர் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றச்சாட்டுகள் நியாயமாக சந்தேகத்துக்கிடம் என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக மேல் நீதிமன்ற நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை குறித்த பிரதிவாதிக்கு முன்னைய குற்றப்பதிவுகள் காணப்படுவதாகவும் வழக்கு தரப்பினரால் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி பிரதிவாதிக்கு ஆயுள் தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார். கொழும்பு கண்டி பிரதான வீதியில் பல்பாத்த பகுதியில் நேற்று பிற்பகல் 2 பேருந்துகளும் ஒரு டிப்பர் வாகனமும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 10 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். டிப்பர் வாகனத்தில் பயணித்த ஒருவரும் 2 பேருந்துகளில் பயணித்த பயணிகளில் உள்ளடங்காக 10 பேர் காயமடைந்து கேகல மற்றும் மாணவ வைத்தியசாலைகளில் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.